கொழும்பு மொரட்டுவை லட்சபதிய பகுதியில் அடக்கம் செய்யப்பட்ட பெண்ணொருவரின் சடலத்திலிருந்து நகைகளை திருடும் நோக்கில் மர்ம நபர்கள் மயானத்தில் உள்ள சவப்பெட்டியை தோண்டியுள்ளனர் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக லட்சபதிய பகுதியைச் சேர்ந்த பெண்ணொருவர் வழங்கிய முறைப்பாட்டின் அடிப்படையில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். உயிரிழந்து தனது தாயாருக்கு இமிட்டேஷன் ரக மாலை, காதணி மற்றும் வளையல்களை அணிவித்து உடல் அடக்கம் செய்யப்பட்டது என்று மகள் முறைப்பாட்டில் தெரிவித்துள்ளார். தாயார் உயிரிழந்த 7ஆம் நாள் நினைவாக மயானத்தில் மெழுகுவர்த்தி ஏற்றுவதற்காக சென்றபோது இருவர் சவப்பட்டியை தோண்டிக் கொண்டிருப்பதை அவர் கண்டுள்ளார். இதை கண்டதும் அங்கிருந்து இருவர் தப்பியோடியுள்ளனர். உயிரிழந்த பெண்ணின் உடல் மிகவும் விலை உயர்ந்த சவப்பட்டியிலேயே அடக்கம் செய்யப்பட்டிருந்தது என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. சம்பவம் தொடர்பாக மயானத்தின் பாதுகாப்பு உத்தியோகத்தரை போலீசார் நேற்று கைது செய்துள்ளனர். தப்பியோடிய 2 சந்தேக நபர்களும் மொரட்டுவை மாநகர சபையின் ஊழியர்களாக இருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர். தங்க நகைகளை திருடுவதற்காக இந்த செயல் நடத்தப்பட்டதா அல்லது சுமார் 1.5 லட்சம் ரூபாய் பெறுமதியான சவப்பெட்டியை திருடுவதற்காகவா என்பது குறித்து போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மொரட்டுவை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதுடன் தப்பியோடிய ஏனைய இருவரை மொரட்டுவை போலீசார் தேடி வருகின்றனர். இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.behindmenews.org என்ற எமது இணைய பக்கத்தினை பார்வையிடவும்.